வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி படத்தோட வந்திருக்கேன். இந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மர்மத்தின் குடியாத்தமாக தாங்க இருக்கும். இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீய சக்திகளை யூஸ் பண்ணுற சூனியக்காரிங்க அல்லது அந்த மாதிரி தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்ட சாதாரண மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தலையை வெட்டி மரண தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு வித்தியாசமான சடங்கு இருக்கும். ஆனால் இந்த சடங்கு பண்ணுறதுல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இதில் இந்த மாதிரி தலையை வெட்டி தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை தான் எக்ஸிகூஷனர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய சடங்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடந்தாகணும். இன்கேஸ் அந்த மாதிரி நடக்காம சடங்கு தாமதமானாலோ இல்ல தடைபட்டு போனாலோ நரகத்தோட சட்டப்படி தடையை மீறினதா ஒரு மிகப்பெரிய பாவத்துக்குள்ளாயிருவாங்க. அதோட இதுல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டனை தாமதமா நிறைவேற்றப்பட்டு அதால இறந்து போகக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது இவங்களை பழிவாங்கிறதுக்காக பயங்கரமான சக்திகளோட வரும். ஸோ இந்த கதையிலையுமே எக்ஸிகூஷனர்னு சொல்லக்கூடிய படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு சூனியக்காரியோட தலையை வெட்டி தண்டனை கொடுக்க போற சமயத்துல திடீர்னு ஏற்பட்ட தடங்களால கொஞ்சம் தாமதமா அவ தலையை வெட்டி போட்டு தள்ளிடுறாரு. இது சாதாரணமான ஆளுங்களுக்கு நடந்தாலே அவங்களோட ஆன்மா பழிவாங்க வரும். அப்படி இருக்க ஒரு சூனியக்காரியே பிரேதாத்மாவா மாறி பழிவாங்க வந்தா அது எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும், அதை சமாளிக்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத பயங்கர த்ரில்லிங்காகவும் ஃபேண்டசியாகவும் சொன்ன கதை தான் தி மிஸ்ட்ரி ஸ்டோரி ஆஃப் த எக்ஸிகூஷனர். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பயங்கரமான கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தாங்க காட்டுறாங்க. யாரோ ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக 2 பேர் அவனை தரதரன்னு இழுத்துட்டு வர, அவன் ஒரு பக்கம் நான் ஒரு அப்பாவி என்னை விட்டுருங்கன்ற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே நடக்க போகிற இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான ஒரு சடங்கு. இதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அது தடையை மீறினதாக கருதப்படும். இப்போ இந்த இடத்துல சாக போகிற அந்த நபர் உண்மையாகவே எந்த தப்பும் பண்ணலை. என்னன்னா அவனுக்கு ஏதோ ஒரு விதமான கொடிய நோய் வந்திருக்கு, அது மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சங்கட்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டனையை நிறைவேற்ற போற அந்த ஒரு மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவனும் நெருங்கிய நண்பர்கள். தன்னோட நண்பனை தான் கையாலேயே கொல்ல போறதை நினைக்கிறப்ப அவருக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதனால இப்ப அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி நான் உன் கயிறை மட்டும்தான் கட் பண்ண போறேன், அப்படி கட் பண்ண மறுகணமே நீ இந்த இடத்த விட்டு வேகமா ஓடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தியை ஓங்கி ஒரே வெட்ட சொன்ன மாதிரியே கயிறு மட்டும் கட் ஆகுது. இவனும் பின்னங்கால் பட்டனில் அடிக்க படுவேகமா ஓடி போய் பல மைல்களுக்கு அந்தாண்டா இருக்கிற இவனோட வீட்டுல போய் நிற்க இவனை உயிரோட பார்த்து அவன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 வருடங்கள் கழிச்சு இவனை தப்பிக்க வச்ச அந்த மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு நாள் எதர்ச்சியா இவங்க வீட்டு பக்கமா வராரு. அப்ப அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியே நண்பனோட ஒய்ஃபை பார்த்ததும் சரி 4 வாரத்தை பேசிட்டு வரலாங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. அவளும் இவருக்கு டீ எல்லாம் கொடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் உசுரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் உள்ள இருந்து அவளோட புருஷனும் வெளியே வந்து மாஸ்டர் முன்னாடி மண்டியிட்டு அவருக்கு நன்றி சொல்றான். அப்படி அவன் மண்டியிடுறதுக்காக குனியும் போது அவனோட பின் கழுத்துல லைட்டா வெட்டுப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாஸ்டருக்கு இவனை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி. தனியா அவன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இங்க என்னதாமா நடக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவன் புருஷனை காப்பாத்தல, என் கையால தான் அவன் தலையை வெட்டி கொன்னன்ற மாதிரி சொல்லுவாரு பாருங்க. அடுத்த கணமே அந்த நண்பன் தூள் தூளா செதறி அப்படியே காத்தோட காத்தா கரைய ஆரம்பிக்கிறான். அப்படி அவனோட சேர்த்து அவன் பொண்டாட்டி வீடுன்னு அந்த மொத்த இடமும் கரைஞ்சி போய் அந்த இடத்துல ஒரே ஒரு சமாதி மட்டும் இருக்கிற மாதிரி காட்ட, அந்த சமாதிக்கு முன்னாடி ரத்தம் ஒழுகிறபடி ஒரு கத்தி சொருகி இருக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. ஆக்சுவலா ஒரு எக்ஸிகூஷனரா தலையை வெட்டி மரண தண்டனை கொடுக்கும்போது மாஸ்டருக்கு எந்த விதமான உணர்ச்சிகளுமே இருந்திருக்க கூடாது. ஆனா தன்னோட நண்பன் மரண பயத்தோட சாகக்கூடாதுங்கிறதுக்காக கயிறை மட்டும் வெட்ட போறதா இவர் பொய் சொல்லி இருந்திருக்க, அதோட விளைவா நரகத்துக்கு போகாம அவனோட ஆன்மா அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கதையை ஒரு ஃபிளாஷ்பேக்கா நம்ம படத்தோட ஹீரோ பொதுமக்கள் முன்னாடி ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தன் ஆர்வமா கேட்கும்போது ஓசியிலலாம் கதை சொல்ல முடியாது, ஏதாவது காசு போடுங்கன்ற மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து இவனோட ஃப்ரெண்டுக்காரன் விளையாண்டதெல்லாம் போதும், அங்க மாஸ்டர் தயாராயிட்டாரு, நாம தான் அவரை சீரப் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னதும் 2 பேரும் கையில ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு மாஸ்டர் நீங்க தான் கெத்துங்கிற மாதிரி மக்களோட சேர்ந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு கொடூரமான சூனியக்காரி இந்த ஊரை சேர்ந்த பல பெண்களை கடத்திட்டு போயிருந்திருக்கான். அவளுக்கு இப்ப மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இந்த சூனியக்காரியை நல்லா பாத்துக்கோங்க, இவ தான் படத்தோட வில்லி. என்னதான் நான் மக்களோட நிக்கிற அவனை ஹீரோன்னு சொல்லியிருந்தாலும் கதைப்படி மெயின் ஹீரோ அப்படின்னு பார்த்தா அது நம்ம மாஸ்டர் தாங்க. இப்ப மாஸ்டரும் சடங்கோட விதிமுறைப்படி ஒரு கையில கத்தி இன்னொரு கையில ஒயின் பாட்டிலோட நேரா அந்த சூனியக்காரி கிட்ட வர, அவ ரொம்ப கொடூரமானவ போல சும்மா ஒரு சீருனதுக்கு மக்கள்லாம் மிரண்டு போறாங்க. ஒன்ஸ் இந்த சடங்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சே ஆகணும். உதாரணத்துக்கு அங்க ஒரு ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது முழுசா எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவ தலையை வெட்டி ஆகணும். இதுக்காக மாஸ்டரும்
ஒயினை வாயில ஊத்திக்கிட்டு அதை கத்தியில துப்பிட்டு வேகமா வெட்ட போறாரு. அப்ப இவரை பார்த்து அவ ஒரு மாதிரி சீர்னதும் மனுஷன் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வை ஃபீல் பண்றாரு. தென் மறுகணமே சுதாரிச்சுட்டு அவரை ஓங்கி வெட்ட போறப்ப எங்கிருந்தோ ஒரு கத்தி வந்து இவரோட வாழை தட்டி விட்டுருது. இது எவன் பார்த்த வேலை அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட கொள்ளக்காரங்க வந்து மக்களை காட்டுத்தனமா தாக்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்த சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிற ஊர் தலைவருமே எப்ப கொள்ளக்காரங்களை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த சூனியக்காரி சடங்கை முடிச்சு விடுங்கிற மாதிரி பதறாரு. மாஸ்டரும் உடனே கத்தியை ஓங்கி அவ தலையை வெட்ட போறப்ப திடீர்னு 2 கொள்ளக்காரங்க வந்து இவர் கூட பயங்கரமா மல்லு கட்டுறாங்க. அந்த கேப்ல கை செயின் அத்துக்கிட்டு வேக வேகமா இவரை நோக்கி பறந்து வந்து நெஞ்சிலே மிதிக்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் பதறி போய் அவ சங்கிலியை இழுத்து பிடிச்சி லாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப மாஸ்டரும் வெறித்தனமா கத்தியோட அவளை வெட்டுறதுக்காக பறந்து வரும்போது வாயிலிருந்து ஏதோ ஒரு புழு மாதிரி உன்னை இவரை நோக்கி துப்புறா. அவரும் இதை சுதாரிச்சு டைமிங்ல அதை அப்படியே 2 துண்டா விட்டுறாரு. இருந்தாலும் அதோட ஒரு பீஸ் இவர் கண்ணத்துல பட்டதும் அது பட்ட இடத்துல காயமாகி லைட்டா புகை கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிக்கும் போது அதுல ஒரு கட்டத்துல மாஸ்டர் அவளை வெட்டலாம்னு போறப்ப டக்குன்னு கையை புறாண்டி விட்டு 10 அடி பின்னாடி போறா. அப்படி அவ போனதுமே கையில கீறி இருப்பா பாத்தீங்களா, அந்த இடத்துலயுமே நகைக்கீரல் பட்ட இடத்துல இருந்து புகை கிளம்புற மாதிரி தெரியுது. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு மாஸ்டருக்குமே ஐடியா இல்ல. இது போக அவளோட சூனிய சக்தியை வச்சு இவரையே வசியம் பண்ணலாம் பார்க்கும்போது நம்ம ஆளுங்க இந்த மாதிரி டைம் முடிய போது மாஸ்டர்னு ஒரு குரலை கொடுத்ததும் இவரும் சுதாரிச்சுக்கிட்டு அவரை வெட்ட போறாரு. அப்ப அந்த பயபல இவரையே தட்டி விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறப்ப வேற வழியே இல்லாம கத்தியில இவரோட கையை அறுத்துக்கிட்டு அப்படியே கத்தியை வீசுறாரு. அப்ப வாளும் கரெக்டா போய் அவ தலையை துண்டா வெட்டிருது. ஆனா இந்த இடத்துல மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சடங்கை பண்றதுக்கான அந்த டைமிங் தாண்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல அந்த ஊதுபத்தி மொத்தமா அணைஞ்ச மாதிரி தெரியுது. இப்படி சடங்கு தாமதமா முடிஞ்சது நரகத்தோட விதிமுறைப்படி தடையை மீறினதா அர்த்தம். இதை மாஸ்டருமே உணர்ந்து கொஞ்சம் அதிர்ச்சியில தாங்க இருக்காரு. இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்குற விஷயம்லாம் லீகலாவே நடக்கும் போல சூனியக்காரி செத்து போனதுனால அவ சம்பந்தப்பட்ட கேஸை வந்து அரசாங்க முத்திரை வச்சு ஊர் தலைவர் வந்து க்ளோஸ் பண்ண பாக்குறாரு. அப்ப அங்கிருந்த நம்ம மாஸ்டர் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு கொள்ளக்காரங்க வந்தது, சூனியக்காரி செத்து போனதும் அவங்களுமே எரிஞ்சு சாம்பலானாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இதை பத்தி இன்னும் விசாரிக்கணுங்கிற மாதிரி டைம் கேட்கிறாரு. இதுல ஊர் தலைவருக்கு பெருசா விருப்பம் இல்லைன்னாலும் இவர் கேட்கறதுனால ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுத்துட்டு அவருமே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப அடுத்த சீனே இந்த கதையில முக்கியமான 2 கேரக்டரை காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா பாத்தீங்களா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கூட வந்துகிட்டு இருக்கிற ஆன்ட்டியுமே இந்த கதையில ஒரு ஹீரோயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க எல்லாரும் அப்படியே ஊர் தலைவரோட சேர்ந்து ஊருக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆளுங்களோட நேரா சுடுகாட்டுக்கு போறாங்க. இங்க இருக்கிற நம்ம ஹீரோயினும் அந்த ஆன்ட்டியுமே பாத்தீங்கன்னா சில பல மந்திர வித்தைகள்லாம் தெரிஞ்சவங்க போல. அவங்கள வச்சு இந்த இடத்துல ஏதோ ஒரு சடங்கு மாதிரியான விஷயத்தை ஆரம்பிக்க ஹீரோயினும் ஏதோ மந்திரத்தை சொல்லி கையில சக்கரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு இடத்துல போய் மார்க் பண்ணி அந்த இடத்துல தோண்டணுங்கிற மாதிரி சொல்றா. உடனே ஊர் தலைவரும் ஆளுங்களை விட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சா திடீர்னு உள்ள இருந்து ஏகப்பட்ட பாம்பு பூரா பள்ளின்னு விஷப்பூச்சிகளா வந்து அங்க இருந்த எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குது. ஊர் தலைவர் ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சா ஹீரோயினும் அந்த ஆண்டியுமே பதறி போய் அங்க இருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் நம்ம மாஸ்டரை காட்டும் போது அந்த சூனியக்காரி கூட சண்டை போட்டப்ப அவளோட நகம் கீரல் பட்டு கையில இவருக்கு ஒரு காயம் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் மருந்து போட்ட மறுகணமே அந்த காயம் பட்ட இடத்துல இருந்து மறுபடியும் புகை மாதிரி கிளம்புவோம். இவருக்கு அது இன்னமும் அதிர்ச்சியா இருக்கும். ஒருவேளை சடங்கோட தடையை மீறினதுனால இவரை பழிவாங்கிறதுக்காக அந்த சூனியக்காரி ஆவியா வருவாளான்னு நம்ம ஆளுங்களுக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இருந்தாலும் தான் கொண்டது ஒரு தீய சக்தி தான். ஸோ அதை நினைச்சலாம் நீங்க பயப்படக்கூடாதுங்கிற மாதிரி ஆறுதல் சொல்ல நாங்க ஒன்றும் அதை நினைச்சலாம் பயப்படல, மக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் தப்பா பேசுறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் சொல்றாங்க. இந்த இடத்துல மாஸ்டருக்குமே அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் நான் சொன்னதை தயார் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு 3 பேருமே ஊரோட எல்லைக்கு வர அந்த இடத்துல அந்த சூனியக்காரியோட தலையை ஒரு சிகப்பு துணியில கட்டி அப்படியே கைத்துல தொங்க விடுறாங்க. இதனால இவர மாதிரியே இருக்கிற எக்ஸிகியூஷனர்ஸ் எல்லாம் இதுக்கு மேல இங்க இருந்து அந்த சூனியக்காரியால நமக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லி அவங்களே அங்க இருந்து பயந்து போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும் சடங்குல நான் எந்த தப்பும் பண்ணல, அதை நிரூபிக்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனாலும் நம்பிக்கை இல்லாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்க அங்க கட் பண்ணி அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு வைத்தியரை காட்டுறாங்க. இந்த மனுஷன் இங்க ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல திடீர்னு அந்த இடத்துலயே ஒரு விளக்கு அப்படியே மிதந்து வருது. அதை பார்த்து பயந்து போய் பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப அந்த இடத்துல ஏதோ காலில் தட்டுப்படுது. என்னடா அதுன்னு அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு விளக்கு அப்படியே மேல் நோக்கி போனதும் அந்த இடத்துல அந்த சூனியக்காரி கொடூரமான பேச வச்சுக்கிட்டு தலையை ஒட்ட வைக்க உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்பா பாருங்க. இவருக்கு அப்படியே அள்ளு கிளம்பிரும். மனுஷன் ஐயோன்னு அலறிக்கிட்டே நேரா மாஸ்டர் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லும் போது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பேய் போல இங்க வந்து ஒழுங்கா என் தலையும் உடமையும் கொடுத்துருங்கிற மாதிரி இவரையே வான் பண்ண மாஸ்டர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 4 சவப்பெட்டி அப்படியே ஏர்ல பறந்து வந்து அந்த சூனியக்காரி பின்னாடி லேண்ட் ஆக அதுக்குள்ள இருந்து ஒரு 4 கொடூரமான பிசாசுங்க வெளியே வரும் பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே அள்ளு கிளம்பும். இப்ப இதுங்கெல்லாம் தங்களை நரகத்தோட தூதுவர்கள்ன்ற மாதிரி சொல்லி நீ சடங்குல தடையை மீறி இருக்க, சோ அந்த தப்பை ஒத்துக்கிட்டு ஒழுங்கா அவ கேட்கற மாதிரி அவ உடம்பையும் தலையையும் திரும்ப கொடுத்துருங்கிற மாதிரி நம்மால மிரட்டுறாங்க. ஆனா மாஸ்டருக்கு இவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. நீங்க நிஜமாவே நரகத்தோட தூதுவர்கள் அப்படின்னா எதுக்காக தப்பு பண்ற ஒருத்திக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி தரமா லாக் பண்ண அதுங்க ஒரு பக்கம் நரகத்தோட தலைவரே உன்னை தேடி வருவாரு, ஒழுங்கா நாங்க சொல்றத கேளுன்னு என்னென்னமோ சொல்லி உருட்டி மிரட்டிலாம் பாக்குதுங்க. பட் இதுக்குமே தலைவன் கொஞ்சமும் அசராம உங்களால
முடிஞ்சதை பார்த்துக்குங்கடா, நான் என் ரூட்டில் கரெக்டாக தான்டா போய்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம். இதுக்கு மேலே நீயாச்சு அவளாச்சு எங்கள்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுங்க மறைஞ்சி போன மறுகணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனியக்காரி நம்மளால் பயங்கரமாக அட்டாக் பண்ண பார்க்குறா. ஆனால் தலைமாதிலிருந்து தரமாக மிஸ் ஆகிறப்ப அடுத்த கணமே புகையை போட்டுட்டு அங்கே முடிச்சில் தொங்க விட்டு அவளோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆட்டையை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆக்சுவலாக உண்மையாகவே நம்ம சடங்கில் தப்பு பண்ணியிருக்கோமா, அப்படி தப்பு பண்ணியிருந்தா நிஜமாவே அவளோட ஆவி நம்மளை பழிவாங்கிறதுக்காக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் தலையை தொங்க விடுற மாதிரியான ஒரு செட்டப்பையே நம்ம மாஸ்டர் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இதுக்காக உண்மையான தலைக்கு பதிலாக ஒரு போலியான தலையை தான் நம்மால் தொங்க விட்டுருந்துருப்பார் போல. அந்த உண்மை தெரிஞ்சு இன்னும் உக்கரமாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்கும்போது சடங்குல தான் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறதுல மாஸ்டர் இன்னமும் உறுதியாக இருக்காரு. அண்ட் அடுத்த கட்டமாக அவளோட அந்த உண்மையான தலையை ஒரு மந்திரக்கட்டோட ரெடி பண்ணி ஒரு பானைக்குள்ளே சேஃபாக வச்சு அதை 3 நாளைக்கு பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி சடங்குல எப்போவாவது தப்பு நடந்துச்சுங்கிற மாதிரி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா வெட்டுப்பட்ட அந்த தலையை மறுபடியும் அந்த உடம்போட வச்சு தச்சு அதை 3 நாளைக்கு அப்புறம் எரிக்கணும். அதுக்காக தான் இப்போ அந்த தலையை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த தலையை உடம்போட வச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஆளை பார்க்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவரோட அந்த பலி கொடுக்குற வாள் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்க வீட்டோட கதவை யாரோ மெதுவாக திறந்துக்கிட்டு உள்ள வராங்க. இதை மாஸ்டரும் நோட் பண்ணி தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்க அந்த உருவம் நேராக இவர்கிட்ட வந்து கிஸ் அடிக்க போகிற மாதிரி க்ளோஸ்அப்பில் வர டக்குன்னு குறுக்க ஒரு கத்தியை வச்சு வயிற்றுல மிதிச்சு பறக்க விட்டதும் யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஆன்ட்டி தாங்க வந்திருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் கதவை பிடிங்கிட்டு வந்து உள்ள விழுக்க இதை யார் செஞ்சதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவங்களை அடிச்சு பறக்க விட்டுருக்கா. இவங்க அவளை பார்த்ததும் திருடின்னு சொல்லியிருப்பாங்க போல, அதுக்கு தான் இந்த அடி விழுந்திருக்கு. இப்போ ஆன்ட்டி அவளை பார்த்து அடி பாவி காரியத்தை கெடுத்துட்டேங்கிற மாதிரி சைடில் இருந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்க அவள் ஒரு பக்கம் சரி தெரியாமல் பண்ணிட்ட மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஹீரோக்கு கேஷுவலாக ஒரு கிஸ்ஸை போட்டு போனதும் அதில் நம்மளால் ஒரு பக்கம் அப்படியே மயங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த ஆன்ட்டியுமே நம்ம மாஸ்டரை ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் எதுக்காக இந்த இடத்துக்குள்ள திருட்டுத்தனமாக வந்தாங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் மரண தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு வாளை பயன்படுத்துவார் பார்த்தீங்களா, அதை வந்து கோஸ்ட் பிளேடுன்னு சொல்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின மாஸ்டர் மாதிரி பல பேரோட கைக்கு மாதிரி வழி வழியாக வந்து இப்போ இவரோட கையில் இருக்கு. ஆன்ட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வாளை ஆட்டையை போட்டு போகிறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் அவளை இந்த இடத்துல கரெக்டாக லாக் பண்ணவும் 2 நாள் மட்டும் கடனாக கொடுப்பா, அதை யூஸ் பண்ணிட்டு நானே திரும்ப கொடுத்துட்றேங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த வாளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மாஸ்டரே கொடுத்துருப்பாரு. ஆனால் மக்களை மோசடி பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த ஆன்ட்டியோட தொழிலே. அதனால் மாஸ்டர் அதை தரவே முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட முறைப்படி அது என்கிட்ட தான் வந்திருக்கணும், ஆனால் பொண்ணாக பிறந்ததுனால உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஓவராக சலிச்சுக்கிட்டு அந்த வாளை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு வெறுப்போட அங்கேருந்து கிளம்புறா. அப்படி அவ அங்கேருந்து போன மறுகணமே திடீர்னு அந்த இடத்துல மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டு அந்த சூனியக்காரியோட தலை இருக்கிற அந்த பானைக்கு மேலே ஒரு சீல் வச்சிருந்தாங்கல்ல, அந்த சீல் அந்த பக்கம் கட்டாகிற மாதிரி காட்டுறாங்க. அது கட்டான மறுகணமே மாஸ்டர் அதை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போக அந்த இடத்துல பேய்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி பார்க்கவே கொடூரமாக ஒருத்தன் இருக்கான். இவனோட வேலையை வெட்டுப்பட்டு இறந்து போனவங்களோட உடல் பாகங்களை ஒன்றா வச்சு தச்சு இறுதி சடங்குக்காக ரெடி பண்ணுறது தான். இப்போ மாஸ்டர் இவங்கிட்ட அந்த சூனியக்காரியோட தலையை கொடுத்ததும் அவளோட உடம்பை வச்சு அவன் வேக வேகமாக தச்சிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த மாதிரி பணத்தை தைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையா, இதை விட்டு எப்போவாது போக நினச்சிருக்கியான்னு பர்சனலாக சில விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஏதோ மாதிரி ஒன்று பறந்து வரவும் மாஸ்டர் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த பக்கம் பணத்தை தச்சுக்கிட்டு இருந்த பேய் மூஞ்சோட வாயிலிருந்து ஏகப்பட்ட பூரான்கள் வெளி வந்து ஆள் ரொம்ப கொடூரமாக செத்து போகிறான். அங்கேருந்து சூனியக்காரியோட உடம்புமே பார்த்தீங்கன்னா சடனாக காணாமல் போயிருது. இதை பார்த்து அதிர்ச்சியாக்கி மாஸ்டர் வேக வேகமாக வீட்டுக்கு வந்து சில குறிப்புகள் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப வயசு பொண்ணுங்களை பலி கொடுக்குற மாதிரியான ஒரு வித்தியாசமான சடங்கை பற்றின தகவல்கள்லாம் இவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அடுத்த சீன் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்னமும் ஹீரோயின் கொடுத்த மொத்தத்திலேயே கிறங்கி போய் உட்காந்துருக்க அந்நேரம் நம்ம ஃப்ரெண்டுக்காரங்க இருந்த காய்கறியை ஓங்கி ஒரே விட்டா வெட்டினதும் அந்த அதிர்ச்சியில் இவனுக்கு கழுத்து ஒரு பக்கமாக சுருக்கிக்கான். அப்போ மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட கடந்த 2 நாளாக வீட்டை விட்டு கூட வெளியே வராமல் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஏதோ தீவிரமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் பல விஷயங்கள் இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது வயசு பொண்ணுங்களை கடத்தினதுக்காக தான் அவளுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த கொள்ளக்காரங்க வேற வந்து அதை தடுக்க பார்த்தாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு அந்த கொள்ளக்காரங்களை பற்றின ஒரு பழைய குறிப்பை செக் பண்ணி பார்க்கும்போது எவனோ ஒரு ராஜா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மரணமில்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக வயசு பொண்ணுங்களை பலி கொடுத்து ஒரு பயங்கரமான சடங்கை பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்படிப்பட்ட அரசனுக்காக வேலை பார்த்த அதே கொள்ள கும்பல் இப்போ இந்த சூனியக்காரியை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க இவளுமே அந்த மாதிரியான ஒரு சடங்கை தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி மாஸ்டர் கெஸ் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் கேட்குறப்ப எங்கே அந்த சூனியக்காரியால் மாஸ்டரோட உசுருக்கு ஆபத்து வருமோன்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப கவலைப்படுறான். ஆனால் இதெல்லாம் பண்ணுறது உண்மையாகவே பேய் தானா இல்லை இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்ற சந்தேகத்தையும் தாண்டி எங்கே இதால் மேற்கொண்டு ஊர் மக்களுக்கு பிரச்சனை வருமோன்னு தன்னை பற்றி கூட யோசிக்காமல் மாஸ்டர் மக்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஊர் தலைவரோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. இங்கே இந்தாலும் ஒரு பக்கம் அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு முன்னே நம்ம மாஸ்டரையே ஒரு 4 பிசாசுங்க வந்து மிரட்டுச்சு பார்த்தீங்களா, அதில் 2 பிசாசு இங்கே வந்து இவரை கொல்றதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுங்க கையில் இருக்கிற ஈட்டி எடுத்து அப்படியே ஓங்கி குத்த போகிறப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டதான் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சிக்குது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே சைலண்ட்டாக நம்ம ஆன்ட்டியும் ஹீரோயினும் என்ட்ரி கொடுக்க இவங்க 2 பேருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னே ஊர் தலைவருக்கு ஏதோ சடங்கு பண்ணி கொடுக்குறதா சொல்லி சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போனா பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த சடங்கை பண்ணுறதுக்காக ஊர் தலைவன் ஏகப்பட்ட பணம்
பணத்தை கொடுத்துருந்துருப்பான். ஆனால் திடீர்னு அங்கே விஷப்பூச்சிங்க வந்து அங்கே இருந்த எல்லாரையும் கொண்டு போட்டதுனால கொடுத்த பணத்தை மொத்தமாக பிடிங்கிட்டாங்க போல. அதுக்கு பதிலாக ஏதாவது கையில் கிடைச்சதை ஆட்டையை போட்டு போகலாம்னு தான் 2 பேரும் சேர்ந்து திருட்டுத்தனமாக இங்கே வந்திருக்காங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வசமாக ஏதாவது சிக்குமான்னு சைலண்டாக தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பிசாசில் ஒன்று ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போனதும் அதுவும் இவளை கொல்றதுக்காக ரெடி ஆகுது. அந்நேரம் கீழே ஒரு சில்லற காசை பார்த்துட்டு இவ டக்குன்னு குனிஞ்சிட்டா. இந்த பிசாசு அவளை கொல்றங்கிற பேரில் கத்தியை வீசி எதிரில் ஒளிஞ்சிருந்த இன்னொரு பிசாசை அட்டாக் பண்ணி விடுது. இதால் அது ஒரு பக்கம் வழி தாங்கவும் முடியாமல் அதே நேரம் கத்தவும் முடியாமல் சைலண்டாக கதறிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ஊர் தலைவரோட கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு அதை சைலண்டாக உருவலாம்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வேற யாரோ இன்னொருத்தர் வர மாதிரியான சத்தம் கேட்டு ஓடி போய் வேகமாக ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இருட்டில் கண்ணு தெரியாமல் அங்கே ஒளிஞ்சிருந்த பிசாசோட கவட்டைக்கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஊர் தலைவரோட பொண்ணே அந்த ரூம்குள்ளே வந்து இவங்க கிட்ட இருந்து புடுங்கின அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கே இருந்த ட்ராயர்ல இருந்து எடுத்து சைலண்டாக எண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அடி பாவி அது எங்களோட பணம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி ஒரு பக்கம் காண்டாக்கி அவளை அடிக்க முடியலங்கிற ஆத்திரத்தில் வேகமாக கையை ஓங்குறப்ப இவளோட கை முட்டி பின்னாடி இருந்த அந்த பிசாசோட மெயின் பாயிண்ட்லேயே ஒரு ஏற்றி விடும் பாருங்க. அதில் வழி தாங்க முடியாமல் பிசாசு லைட்டாக ஒரு சவுண்டை போட்டுரும். அதை கேட்டுட்டு ஊர் தலைவன் ஒரு பக்கம் எந்திரிச்சதும் பின்னாடி என்னடா சத்தம் கட்டுச்சுன்னு இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பிசாசே வாயில் ரத்தம் கக்கி நின்றுகிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு ஊர் தலைவனும் இவங்களுமே பீதியாக்கி அப்படியே அங்கேருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதில் பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஆனால் இந்த ரணகாலத்துலேயும் அங்கேருந்து பணத்தை ஆட்டையை போட்டு போகணுங்கிற மாதிரி ஆண்டி குறியா இருக்க ஊர் தலைவர் கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் மறைச்சிக்கிறா. இதால இப்போ அந்த பிசாசு அப்படியே சங்கிலியை விட்டு இவங்க 3 பேரையுமே லாக் பண்ணி என்னையே மூச்சு திணற வச்சுட்டீங்கல்ல, உங்க 3 பேரையும் நரகத்தோட 18வது செக்ஷனுக்கு தூக்கிட்டு போய் பலதப்படுத்த போறங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டு ஹீரோயின் ஊர் தலைவனும் எப்படியாவது காப்பாத்துங்க மாஸ்டர்னு ஆண்டியை பார்த்து கதறிக்கிட்டு இருக்கா. அவ கையில இருந்த பணத்தை அப்படியே அந்த பிசாசை நோக்கி வீசினதும் அது நேரா போய் அதோட மூஞ்ச மொத்தமா கவர் பண்ணிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி 3 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு நேரா நம்ம மாஸ்டர் கிட்ட தாங்க வராங்க. இங்க வந்தது நம்ம ஆண்டி பிரச்சனையை பத்தி சொல்லுவான்னு பார்த்தா அந்த பிசாசு வாயில இருந்து சொன்ன ரத்தம் இவன் மூஞ்செல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்ல, அதை காட்டி இவர்கிட்ட ஓவரா சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வந்த ஊர் தலைவன் ஐயா என்ன பிசாசு கொல்ல வந்துருச்சியான்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்னமும் அந்த ஆண்டியோட ஆக்டிங்கை நம்பி நம்மால் மூஞ்சில இருந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்க. ஊர் தலைவன் ஒரு பக்கம் பயங்கர உக்கரமா இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஊரோட அதிகாரி ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். ஆக்சுவலா மிஸ்டேக்கா நான் இவனை ஊர் தலைவர்னு சொல்லிவிட்டேன். ஆனா இந்த இடத்துல குண்டா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க உண்மையான ஊர் தலைவர். இப்ப அதிகாரி இவரை பார்த்ததும் தலைவரை எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா விசாரிக்கும் போது உன் ஊரோட எக்ஸிக்யூஷனர் சடங்குல தப்பு பண்ணதுனால பிசாசெல்லாம் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குது, கொஞ்சம் விட்டுருந்தா என் உசுர எடுத்துருக்குன்ற மாதிரி பயத்துல பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஆன்டி ஆக்டிங்கை தான் போட்டுக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் அவ மூஞ்சிக்கு பக்கத்துல ஒரு பன்னி தலையை காட்டி பயங்கரமா பதற விட்டு அவர் மொக்க பண்றாரு. அப்ப தலைவர் அங்க இருந்த எல்லாரையும் பார்த்துட்டு ஆமா என் பொண்ணு எங்கடா, அவளை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் தப்பிச்சு வந்துட்டீங்களாங்கிற மாதிரி பதற ஆரம்பிக்க. அட ஆமா இல்ல, இவங்களுக்கு முன்னாடியே அவங்க இருந்து எஸ்கேப் பண்ணாலே எங்க போனா அப்படின்னு பார்த்தா பயத்துல வழி தெரியாம ஊருக்குள்ளேயே சந்தா சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் நல்ல வேலையா அங்க வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மாஸ்டரோட வீட்டுக்கான அட்ரஸை சொன்னதும் அங்கிருந்து நேரா விறுவிறுன்னு தகப்பங்கிட்ட வந்தவ அட பாவிகளா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அனாதையா தவிக்க விட்டு வந்துட்டீங்களேன்னு கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஊர் தலைவன் எல்லாம் அந்த ஆண்டியோட தப்பு தானே, அவகிட்ட பயங்கரமா சண்டைக்கு வரான். ஆக்சுவலா ஏதோ ஒரு பழங்கால கல்லறையை முறைப்படி சடங்கு பண்ணி ஓப்பன் பண்றதுக்காக தான் ஆண்டியை காசு கொடுத்து அந்த ஆள் வந்து சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அந்த இடத்துல இவங்க பாட்டுக்கு ஏதோ எசக்கு பிசக்கா பண்ண போய் தான் விஷப்பூச்சிகள்லாம் வந்திருக்கும். இதை சொல்லி இப்போ ஒழுங்கா கொடுத்து அட்வான்ஸையும் திருப்பி கொடுங்க, என் வீடு வேற அங்கே என்ன நிலைமையில இருக்கோ தெரியலங்கிற மாதிரி மனுஷன் பயங்கரமா புலம்பும் போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே உங்க கூட வந்து செக் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் இவங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பட் இவங்க போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த எல்லாரையும் அந்த பிசாசுங்க ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு தலைவரோட வீட்டையும் மொத்தமா துவம்சம் பண்ணிட்டு போயிருந்திருக்க. அங்க இறந்து கிடக்கிறவங்களோட கழுத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரத்த காட்டேரி கடிச்ச மாதிரி கொடூரமான காயங்கள் இருக்கும். நிஜமாவே அதுங்க நரகத்தோட தூதுவர்களா இருந்தா கண்டிப்பா மனிதர்களை இந்த மாதிரி கொண்டு இருக்காது. ஸோ இது மூலமாவே அதுங்க ஒன்றும் நரகத்தோட தூதுவர்கள் இல்லைன்ற விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு புரிஞ்சு போக தலைவர் வேற ஒரு பக்கம் ஒழுங்கா கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு ஆண்டி கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போறாரு. இவ ஒரு டூப்ளிகேட் மந்திரவாதிங்கிற விஷயமே இந்த ஆளுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. இப்ப மாஸ்டர் இவளை கூப்பிட்டு எந்த சுடுகாட்டுக்கு போனீங்களோ அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போன்னு சொல்லி நேரா இவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்துக்கு போக அந்த இடத்த பார்த்ததுமே நம்ம மாஸ்டருக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த இடத்த மேற்கொண்டு அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் அந்த சூன்யக்காரியோட வேலைதாங்கிற விஷயம் இவருக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மெக்கானிசத்தை சூன்யத்து மூலமா அவ செட் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. அதை இவகிட்ட சொல்லி இந்த இடத்துல பயங்கரமான ஒரு மெக்கானிசம் இருக்கு, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ஜாக்கிரதையா வைன்னு சொல்லும் போதே இந்த பயபல ரொம்ப தெனாவிட்டா எனக்கு என்ன பயங்கர மாதிரி லைட்டா ஒரு மூவ் பண்ணதும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அது ஆக்டிவேட் ஆன மறுகணமே மண்ணுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட நடைபெணங்கள் ஒரு பக்கம் எந்திரிச்சுக்கிட்டு இருக்க. இதை கண்டுக்காம இவங்க 2 பேரும் அங்க இருந்த மண்ணை கிளறிக்கிட்டு இருக்கிறப்ப இங்க வந்த விஷப்பூச்சிகள் எல்லாமே அவளால் ஏவப்பட்டதுங்கிற விஷயத்த நம்மால் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த நடைபெணங்கள்ல ஒன்று நேரா நம்ம ஆன்டி கிட்ட வந்து அவன் மேல கையை வச்சதும் அதை பார்த்துட்டு இவ ஒரு பக்கம் அலற ஆரம்பிக்க மாஸ்டர் அதுங்களை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிக்கிறாரு. இவர் என்னதான் போட்டு அடின்னு அடிச்சாலும் அதுங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கிற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்குங்க. மாஸ்டரும் ஏதோ பண்ணி பயங்கரமா சண்டை போட்டு பாக்குறாரு. அப்ப சடனா ஒரு இடத்துல இவர் காலை
வச்சதும் அந்த இடத்துல ஒரு மந்திர சக்கரம் ஓப்பன் ஆகுது. இந்த மந்திர சக்கரத்தை பார்த்ததுமே அதுங்களை எப்படி ஆஃப் பண்றதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 இடத்துல கத்தி அப்படியே பாஞ்சி பாஞ்சி சொருகுனதும் அதுங்கெல்லாம் அப்படியே தூள் தூளா சிதறி போகுது. இதுங்க அட்டாக் பண்ணதுல நம்ம ஆன்ட்டிக்கு வேற கையில வெட்டுக்காயம் பட்டிருந்திருக்கு போல. அவ இப்ப அப்படியே சரிஞ்சு விழுந்ததும் மாஸ்டர் அவளை தாங்கி பிடிச்சி என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் ரொம்ப தாமதமா வந்து இவங்களை அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு. இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாம இவங்களை கைது பண்றான் அப்படின்னா இவனுக்கு இந்த சமாதிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விதமான மெடிசன் தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆன்ட்டியை வச்சு ஏதோ சடங்கு பண்ணி அதை ஓப்பன் பண்ண பார்த்துருந்துருக்கான். ஆனா இது ரொம்ப ஆபத்தானதுங்கிற மாதிரி மாஸ்டர் இந்த இடத்துல எச்சரிக்க அதெல்லாம் இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்ல. சொன்னா கேளியா, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்துங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட காலுக்குள்ள ஒரு பூரா நுழையிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கடுத்து அப்படியே அங்க கட் பண்ணி படத்தோட வில்லியை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது ஆள் ஏதோ பெரிய மந்திரவாதி ரேஞ்சுக்கு பயங்கரமான கெட்டப்லாம் இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு இதுக்கு முன்ன பார்த்த அந்த பிசாசுங்கள்ல ஒண்ணு வந்து இவளுக்கு ஏதோ ஒரு தகவலை கொடுத்துட்டு போக அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம மாஸ்டர் தான் காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல அந்த ஊர் தலைவன் அவனுக்கு தேவையான ஏதோ ஒரு மெடிசனை சமாதியை ஓபன் பண்ணி இவர் தான் எடுத்து தரணுங்கிற மாதிரி சொல்லும் போது அது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு எவ்வளவோ மாஸ்டரும் சொல்றாரு. ஆனா அதை ஓபன் பண்ணி ஆகணுங்கிறதுல இந்த மனுஷன் ரொம்ப குறியா இருக்க மாஸ்டர் அதுக்கு முடியாதுன்னு சொன்னதும் இவரையே கொன்னுருவங்கிற மாதிரி கத்தியோட பக்கத்துல வராரு. அப்ப கரெக்டா தலைவருக்குள்ள போன அந்த புழு இருக்கு பாத்தீங்களா, அது உள்ளுக்குள்ள பயங்கரமா சேதாரம் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே மூக்குவாயெல்லாம் ரத்தம் கக்கி ஆள் ரொம்ப கொடூரமா செத்து போறான். இதை பார்த்து மாஸ்டர் ஒரு பக்கம் பதறி போய் அவரை தாங்கி பிடிச்சி கையில இருந்த கத்தியை வாங்குறப்ப கரெக்டா அந்நேரம் பார்த்து தலைவரோட பொண்ணு ஆன்டின்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து இவர் நின்றுட்டு இருக்கிற கெட்டப்பை பார்த்து இவர் தான் அவரை போட்டு தள்ளினதா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மாஸ்டரும் அவங்க கிட்ட நான் அவரை கொலை பண்ணலன்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனாலும் அதை புரிஞ்சிக்காம இவரையே பிடிச்சி ஜெயிலில் போட்டுட அந்த இடத்துக்கு நம்மளுங்க வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சா இங்கே தாங்க நடந்த எல்லாமே அந்த சூனியக்காரியோட பிளானுங்கிற விஷயத்த நம்மால் சொல்றாரு. ஆக்சுவலாக அவளுக்கு தண்டனை கொடுக்குறப்ப அந்த இடத்துக்கு கரெக்டாக கொள்ளக்காரங்க வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆன்டி சமாதியை தோன்றதுக்காக தலைவரோட போய் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணா பார்த்தீங்களா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த மெடிசன் இருக்குன்னு அவளை தான் பொருளையை கிளப்பி விட்டுருக்கா. இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிற விஷயம் மாஸ்டருக்கே புரியல. இவர் அந்த சூனியக்காரியோட தலையை வெட்டினது அவ செத்து போனது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அந்த பக்கம் அவ உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது என்னங்கிற விஷயம்லாம் நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். இப்போ இதுவரை நடந்த விஷயத்து மூலமா கடத்தப்பட்ட பொண்ணுங்களை வச்சு ஏதோ ஒரு பயங்கரமான சடங்கை பண்ண போறாங்க. அதால ஊருக்கே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் சீக்கிரமா மற்ற ஊர்ல இருக்கிற எக்ஸிகூஷனருக்குலாம் தகவல் கொடுத்து உடனே வரவைங்கன்ற மாதிரி நம்ம ஆளுங்களை அங்கிருந்து அனுப்புறாரு. ஆனா இந்த மாதிரி அவர் டைவர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வில்லியோட பிளானே. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த பக்கம் போன கேப்ல ஊருக்குள்ள மேற்கொண்டு இன்னும் சில வயசு பொண்ணுங்க அந்த பிசாசுங்களால கடத்தப்படுறாங்க. இதனால மக்கள் ஒரு பக்கம் பயங்கரமா கொந்தளிச்சு அதிகாரியோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களை காப்பாற்ற சொல்லி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க அவர் இவங்களை கட்டுப்படுத்த முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அந்த மாஸ்டர் தான். அந்த ஆளுக்கு முதல்ல மரண தண்டனை கொடுங்கன்ற மாதிரி பயங்கரமா கூச்சல் போடவும் இவரும் வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அடுத்ததான் அந்த பக்கம் அப்படியே வில்லியை காட்டுறப்ப இங்க தாங்க ஒரு செம ட்விஸ்ட். ஆக்சுவலா செத்து போனவ எப்படா வந்து திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கான பதில் இங்கே தான் கிடைக்குது. நம்ம மாஸ்டர் தலையை வெட்டி கொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா செத்து போனவளும் இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவளும் வேற வேற 2 பேரும் ரெட்ட பிறவிகளா பிறந்த அக்கா தங்கச்சிங்க. இது புரியாம தான் மாஸ்டர் ஒரு பக்கம் எப்படா செத்து போனவ ஆவியா வருவான்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. கடத்தப்பட்ட பொண்ணுங்களை ஏதோ ஒரு சடங்கு பண்ணி பலி கொடுத்து அது மூலமா தங்கச்சியை உயிரோட கொண்டு வர்றது மட்டும் இல்லாம 2 பேருமே அழிவில்லாத ஒரு வரத்தை வாங்குறதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அதுக்கு தேவையான மிச்சம் மீதி பொண்ணுங்களையும் ஏற்கனவே கடத்தி இருந்திருக்க அங்க கட் பண்ணி அப்படியே நம்ம ஊர் தலைவரோட பொண்ணை தாங்க காட்டுறாங்க. இங்க இறுதி சடங்குக்காக வச்சிருக்கிற தகப்பனோட சவப்பட்டிக்கிட்ட உட்காந்து அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்து நிக்க மாஸ்டர் மேல இருக்கிற கோவத்துல இவனையும் பிடிச்சி பயங்கரமா திட்டி அனுப்பிடுறான். அப்படி அவன் அங்கிருந்து போனதுமே இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டு போனவன் திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க இருந்த ஊர் தலைவரோட பொண்ணு மாயமா மறைஞ்சு போறா. இவனு எங்க போயிருப்பான்னு புரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு வேக வேகமா போய் நம்ம ஆன்டி கிட்ட சொல்றப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வந்து நம்ம மாஸ்டரையே கொலை பண்றதுக்கு ஊர் மக்கள் பிளான் பண்ணிருக்காங்கல்ல அந்த விஷயத்த சொல்லி எல்லாரையுமே பதறப்படுறான். உடனே இவங்க எல்லாரும் வேக வேகமா ஜெயிலுக்கு போய் ஜெயில் சங்கிலியை உடைச்சி நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி காணாம போன பொண்ணுங்களோட லிஸ்ட்டை காட்டுறப்ப அதுல தொலைஞ்சு போன அந்த பொண்ணுங்க எல்லாருமே 7வது மாசம் 7வது நாள் பிறந்தவங்களாவே இருக்கப்போம். அதை பார்க்குறப்ப மாஸ்டருக்கு இன்னும் வினோதமா ஃபீல் ஆகுது. இப்போ அப்படியே இந்த இடத்தோட வெளிப்பக்கத்தை காட்டும்போது அந்த இடத்துக்கு 2 பிசாசுங்க வந்து நம்ம ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவளும் என்னென்னமோ பண்ணி சமாளிக்க பார்க்குறா. ஆனா அதுங்க பயங்கரமா சண்டை போடவும் இவளாலையும் சமாளிக்க முடியல. அப்ப நல்ல வேலையா மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து அதுங்களை போட்டு பயங்கரமா துவம்சம் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஆளுங்களும் கூட சேர்ந்து சூப்பரா சண்டை போடுறாங்க. அப்ப அந்த பிசாசுல ஒண்ணு வேகமா நம்ம ஆன்ட்டியை ஏற்றி மிதிச்சுட்டு அவளை கொல்ல போறப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு வந்து அதோட காலிலேயே கத்தியை சொருகுவான் பாருங்க. அது ஒரு பக்கம் வலி தாங்க முடியாம பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 பிசாசோட சோழியை முடிச்சு விட்டு இன்னொரு பிசாசை தவடையிலேயே எடுத்து விட்டு அப்படியே பறக்க விட இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஒரு பிசாசை லாக் பண்ணி வச்சிருக்கான்ல அதை பார்த்துட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து அதோட கழுத்துல கத்தியை வச்சு ஒரு சுத்தி விடுவார் பாருங்க. அதோட சோழியை முடிஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு கடைசியா இருந்த ஒரே ஒரு பிசாசு பயந்து போய் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட
அங்க செத்து கிடக்கிற மத்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உடம்பெல்லாம் அப்படியே கரைஞ்சு போய் அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பூரான்களா வெளியே வரப்போம். இவங்க ஒன்றும் நரகத்துல இருந்து வந்த தூதுவர்கள்லாம் இல்லை, இவங்களும் மனுஷங்க தான். இவங்களை ஏதோ ஒரு சூனியத்து மூலமா வில்லி தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்து நம்மளை முட்டாளாகி இருக்கான்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் அந்த அதிகாரி ஒரு பக்கம் ஒட்டு கட்டுப்பட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா தப்புக்குமே மாஸ்டர் தான் காரணம்னு இப்பவும் இந்த ஆளை பிடிச்சி திரிகிட்டு இருக்கேன். இதால ஆன்ட்டி ஒரு பக்கம் செம கடுப்பாகி நாங்க மட்டும் இல்லைன்னா நீயே நேரம் மண்டையை போட்டுருப்படாங்கிற மாதிரி அவனை பயங்கரமா மொக்க பண்ண. இதுக்கு அடுத்த சீனே வேகமா இவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்க மேல இருக்கிற கோவத்துல மக்கள் அந்த வீட்டையே மொத்தமா நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த பல நினைவு சின்னங்கள் சேதாரமானதை பாக்குறப்ப மாஸ்டருக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வந்துடும் போல. சடங்குல தடைய மீறின மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி இவர் மேல பழி போட்டது மட்டும் இல்லாம ஊர் தலைவரை கொண்டு அந்த பழியையும் இவர் மேலேயே போட்டு இவருக்கே மரண தண்டனை கொடுக்க வைக்க பார்த்துருக்கா. இப்படி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ற ஒருத்தியா என்னதான் மாஸ்டர் திறமசாலியாவே இருந்தாலும் தனியா சமாளிக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம். இருந்தாலும் மக்களை காப்பாத்துறது தன்னோட கடமைங்கிற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் அங்க இருந்த கோஸ்ட் பல்லட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வர இவரை மாதிரியே வேற ஊர்களில் எக்ஸிகியூஷனரா இருக்கக்கூடிய பல மாஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக நாங்க உங்க கூட இருக்கோன்ற மாதிரி இவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இப்ப அந்த பக்கம் வில்லி கடத்தப்பட்ட பெண்களோட சேர்த்து நம்ம தலைவரோட பொண்ணையும் ஒரு மலை உச்சிக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல சடங்கு பண்றதுக்கான வேலைகளெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆளுங்கள்லாம் இதுவரை பொண்ணுங்களாம் காணாம போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த எல்லா ஏரியாவையும் மேப்ல மார்க் பண்ணி அவ இப்ப எந்த இடத்துல அந்த சடங்கை பண்ண போறாங்கிற விஷயத்த ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனே வில்லி அந்த பக்கம் சடங்கு ஆரம்பிச்சு படுபயங்கரமான விஷயங்கள் மந்திரங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஆளுங்கெல்லாம் மறைஞ்சிருந்து அவளை வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடங்கோட இறுதி கட்டத்துக்கு வந்ததும் அங்க இருக்கிற வயசு பொண்ணுங்கள்லாம் இவளுக்கு இம்மோர்டல் பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களே அவங்களோட உயிரை தியாகம் பண்ற மாதிரி வசியம் பண்ணி இருந்திருப்பா போல. அந்த பொண்ணுங்கெல்லாம் இப்ப ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி நேரா மலையோட விளிம்புக்கு வந்து ஒவ்வொருத்தர ஜம்ப் பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்து பதறி போய் நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படியே களத்துல இறங்கி பயங்கரமா கலவரம் பண்றாங்க. அப்ப இந்த வில்லி பயப்பல அவளோட வசியத்துல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு நம்ம மாஸ்டர் பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது அவரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க காயப்படாத அளவுக்கு தடுத்து ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இவங்களை சமாளிக்கிற சமயம் அதுல ஒரு பொண்ணை இவர் வேகமா தள்ளிட்டு போகும்போது அங்க கீழே ஏகப்பட்ட விளக்குகள் வச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு அவ காலில் போட்டு தட்டி விட்ட மறுகணமே பாத்தீங்கன்னா அவ சுயநனவுக்கு வந்துடுறான். இதை பார்த்தது அந்த விளக்குகளை காலி பண்ணாலே இவங்களை வசியத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட முடியுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த சொல்லி மற்றவங்களையும் அலர்ட் பண்ண அவங்களும் வேகமா அங்க இருந்த ஒவ்வொரு விளக்குகளா காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதால இப்ப வில்லி செம காண்டாகி மாஸ்டரை வெறிகுண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க வர்ற எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஆன்ட்டியுமே ஒரு பக்கம் சூப்பரா அங்க இருந்த எல்லாரையும் வெட்டி வீசி பயங்கரமா பந்தாடிக்கிட்டு இருக்க. இங்க வில்லி காட்டு குரங்காட்டம் பறந்து உதச்சி நம்மளையே கதற விட்டுக்கிட்டு இருக்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, உன்னோட அழிவில்லாத வாழ்க்கைக்காக எதுக்கு அப்பாவி பொண்ணுகளை பலி கொடுக்குறங்கிற மாதிரி நம்மளால ஆதங்கப்பட்டு கேட்கும்போது அது அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியன்ற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுவிட்டு என் தங்கச்சியை கொண்டுட்டல உன்னை நான் உயிரோட விடமாட்டேன்டான்ற மாதிரி சொன்னதும் அப்பதான் அங்க இருந்த தங்கச்சியோட பணத்தையே நம்ம மாஸ்டர் பாக்குறாரு. இவங்க ரெட்ட பெறுவிங்கிற விஷயம் தெரிஞ்சு இவர் ஒரு பக்கம் இப்ப அதிர்ச்சியில இருக்கும்போது அவ பாட்டுக்கு வந்து காட்டுத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு பிசாசை போட்டு போல காட்டு காட்டிவிட்டு ஃபைனலா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் மின்னல் வேகத்துல வந்து அதோட தலையை வெட்டி வீசுவான் பாருங்க. இந்த சீன்லாம் செம்ம மாசா இருக்கும். இங்க நம்ம மாஸ்டர் வில்லியை சூப்பரா சமாளிச்சு தவடையிலே ஒரு எத்து விட்டு கத்தி முனையில லாக் பண்றப்ப இவளும் அவ தங்கச்சி மாதிரியே சூனியத்தை வச்சு இவளை வசியம் பண்ண பாக்குறா. இதால மாஸ்டர் முழுக்க அவளோட கட்டுப்பாட்டுக்கு போய் அடுத்த கணமே இவர் நரகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இல்லூஷன் வர அந்த இடத்துல நரகத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய கடவுள்கள் வந்து நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு, நீ நரகத்தோட தடையை மீறிட்டாங்கிற மாதிரி இவர் மேல பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மாஸ்டர் இந்த மாதிரி அவளோட வசியத்தால இல்லூஷன்ல சிக்கிக்கவும் இந்த பக்கம் அடியாளுங்களை சமாளிக்க முடியாம நம்ம ஆன்ட்டி பயங்கரமா அடி வாங்கி இவரோட காலடியில வந்து விழுந்து இவருக்கு சுயநலவை கொண்டு வரதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த இல்லூஷன்ல இருக்கிற நரக அதிபதிகள் வேற பாவம் பண்ணதா இவரை குத்தத்தை ஒத்துக்க சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா தலைவன் ரொம்ப தெளிவா நான் இதுவரை எந்த பாவமும் பண்ணல, நான் கொன்னவங்க தான் பாவிங்கன்ற மாதிரி இவரால் செத்து போய் அந்த நரகத்துல இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் கை காட்டி அவங்க செஞ்ச குற்றத்தெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் பாட்டுக்கு இல்லூஷன்ல இருக்கிற விஷயமே தெரியாம அந்த பக்கம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. இங்க வில்லியை சமாளிக்க முடியாம நம்ம ஆளுங்க வேற கதறிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்னமோ அந்த பக்கம் உறுதியா தான் இருக்காரு, இருந்தாலும் அவங்க பேசின வார்த்தைகள் இவரை பயங்கரமா காயப்படுத்த அந்நேரம் நல்ல வேலையா நம்ம ஆன்ட்டி இந்த பக்கம் அவரோட காலை போட்டு உழுக்குன உழுப்புல இவருக்கு லைட்டா சுயநனவு வந்துருது. அப்படி அவருக்கு லைட்டா சுயநனவு வந்த மறுகணமே இது நரகம் இல்ல, இது ஒரு இல்லூஷன்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எதிரில் பிரம்மாண்டமா இருக்கிற அந்த நரக கடவுள்களை கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படியே பறந்து தூளா வெட்டி வீசுவார் பாருங்க. இந்த சீன்லாம் மரண மாசா இருக்கும். இப்ப சுயநனவுக்கு வந்த மாஸ்டர் நான் இதுவரை எவ்வளவோ பாவிங்களை கொண்டு இருக்கேன், ஆனா அதுல மோசமான தீய சக்தினா அது நீ மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லும் போது நானடா தீய சக்தி, நீங்க தான்டா இந்த நாட்டுக்கே பிடிச்ச மிகப்பெரிய தீய சக்தின்னு இவ ஒரு பக்கம் பயங்கரமா ஆதங்கப்படுறா. ஆக்சுவலா இவ மரணம் இல்லாத வாழ்க்கைக்காக இந்த சடங்கை பண்றதே இவரை மாதிரி நாடு முழுக்க எக்ஸிகியூஷனர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரையும் அடியோட அழிக்கணுங்கிறதுக்காக தான். எதுக்காக இந்த எக்ஸிகியூஷனர்ஸ் மேல இவ்வளவு பகையோட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு மாஸ்டர் நோய்வாய்ப்பட்டதுக்காக அவரோட
அவரோட நண்பனையே தலையை வெட்டி கொன்னுருப்பாரு பாத்தீங்களா, அந்த அப்பாவி மனுஷனோட பொண்ணுங்க தாங்க இந்த வில்லியும் அவளோட தங்கச்சியும். ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டாலோ இல்ல தீய சக்தியால பாதிக்கப்பட்டாலோ அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்துறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி கொடூரமா போட்டு தள்ளுறாங்க பாத்தீங்களா, அந்த வழிமுறையை இவங்களை அழிக்கிறது மூலமா மொத்தமா காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வெறியோட செயல்பட்டு இருக்கா. இதை இவ சொல்லும் போதே இவளும் இவ தங்கச்சியும் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவ அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள பூந்து கதற கதற இழுத்துட்டு போன விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே விஷுவலா காட்டுறாங்க. அந்த பிஞ்சு பருவத்துல தன்னோட குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்தை தாங்கிக்க முடியாம தான் அப்ப இருந்த சூழ்நிலைக்கு இவங்களுக்கு சாதகமா கிடைச்ச சில சூனிய வித்தைகளை கத்துக்கிட்டு அது மூலமா மரணமில்லாத ஒரு வரத்தை பெறக்கூடிய சடங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த அக்காவும் தங்கச்சியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவ பக்கம் என்னதான் இதை செய்யறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தாலுமே இந்த இடத்துல மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணா மரணமே இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும்னு ஒரு குறிப்பு இருந்திருக்கு பாத்தீங்களா, அந்த குறிப்பே பொய்யான விஷயங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அது உண்மையா இருந்தா கூட தன்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு பெண்களை பலி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா. ஆனா இந்த இடத்துல அதை பத்தி கவலையும் படாம அதோட நம்ம மாஸ்டர் அது ஒரு பொய்யான சடங்கு முறைன்னு சொல்லியும் அதையும் நம்பாம இவ கொஞ்சம் ஓவரா பிடிவாதம் பிடிக்க அது சம்பந்தப்பட்ட சில ஆதாரமான குறிப்புகளை கூட மாஸ்டர் இவகிட்ட காட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணதுக்காகவே பல வருடங்களுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான சூனியக்காரங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி கொஞ்சமாவது அடங்குன்னு சொன்னா அப்பவும் நான் உன்னை நம்ப மாட்டேன்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வெறி கொண்டு சண்டைக்கு வர மனுஷன் லைட்டா அசந்த கேப்ல அவ பாட்டுக்கு தூக்கி போட்டு பொலன்னு பொழக்கிறா. இதால மாஸ்டர் ஒரு பக்கம் வாய் வெத்தலை பாக்கு போட்ட கணக்கா கையில இருக்கிற அந்த கோஸ்ட் பிளேட்லயே ரத்தமா கக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறமும் விடாம அவ காட்டுத்தனமா அட்டாக் பண்ணும்போது அதுல ஒரு கட்டத்துல இவர் கத்தியை முன்னாடி விட்டதும் அவ அதை தடுக்க பாக்குறங்கிற பேர்ல கத்தியில கை வச்சிருவா. அப்படி அவ கை வச்ச மறுகணமே பாத்தீங்கன்னா இவரோட ரத்தம் அந்த கத்தியில இருக்கு பாத்தீங்களா, அதோட சக்தியால ஏதோ பொசுக்கி விட்ட மாதிரி அவ உடம்புல இருந்து புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. இதை சைட்ல இருந்து சைலண்டா நோட் பண்ண நம்ம ஹீரோ அந்த இடத்துல இவ தங்கச்சியோட பணம் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட வேக வேகமா ஓடி போய் மாஸ்டரை காப்பாத்துறதுக்காக அந்த பணத்து மேல ஏதோ ஒரு பவுடர் மாதிரி உன்னை தூவி விட்டு போனதும் அவளோட உடம்பு ஒரு பக்கம் அப்படியே கருக ஆரம்பிக்குது. வில்லியும் அதை பார்த்து பதறி போய் வேக வேகமா அவளோட பாடிக்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் பாசமா வளர்ந்தாங்கன்ற விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்நேரம் நம்ம ஹீரோயின் மாஸ்டருக்கு சிக்னல் கொடுத்ததும் மனுஷன் டக்குன்னு எந்திரிச்சு மின்னல் வேகத்துல வந்து அவ தலையை ஒரே வெட்டா வெட்டி வீசுவார் பாருங்க. அதோட அவ சோழி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம மாஸ்டரோட வீட்டுல எல்லாரும் அசம்பிள் ஆகியிருக்க அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டுக்காரனை நிக்க வச்சு இவரோட அந்த எக்ஸிகியூஷனர் பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூஷனர் பொறுப்புல இருக்கிறவங்க காதலிக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு இல்ல. இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிட்டு கூட இந்த எக்ஸிகியூஷனர் பொறுப்பை தாராளமா செய்யலாம். ஆனா இந்த பொறுப்பை எதுக்காக நம்ம ஹீரோ ஏத்துக்கல அப்படின்னா அவனை விட நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் பொறுப்பானவன். அதோட இப்ப நம்ம ஹீரோயின் கூட அவன் சிங்க் ஆயிட்டான் பாத்தீங்களா, அதனால இதுக்கு நீ தான் தகுதியானவங்கிற மாதிரி இவனை கோத்து விட்டுட இவனும் வேற வழி இல்லாம அந்த பொறுப்பை ஏத்துக்கிறான். சரி இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் நம்ம ஆன்டி கூட சிங்க் ஆயிட்டாரு போல. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.